டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேர விசாரணைக்கு பிறகு தற்போது வெளியே வந்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். கரூர் துயரம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். முன்னதாக செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. அதனைத் தொடர்ந்து டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று காலை ஆஜரானார் தவேக தலைவர் விஜய். தற்போது அவரிடம் விசாரணை முடிவடைந்திருக்கிறது. முன்னதாக வழக்கு குறித்து தவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்களிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது கடந்த மாதமே. தற்போது அவர் விசாரணை நிறைவடைந்து வெளியே வரும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், டெல்லியில விஜயிடம் சிபிஐ விசாரணை நிறைவடைந்திருக்கிறது. இதோடு நிறைவடைந்து விட்டதா அல்லது நாளையும் தொடர இருக்கிறதா? என்ன விவரம்? வேறுவழி சரியாக 11:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கள் ஆஜராகியிருந்தார். தற்போது விசாரணை நிறைவடைந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். நாளை தினம் விசாரணை அழைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் மிக விரைவில் அது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைய தினம் விசாரணையின் போது கரூர் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தவேகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா, என் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த விசாரணையில் அது தொடர்பான அந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பதில்கள் அதிகார வாக்குமூலமாக பெறப்பட்டு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் தினம் நேரில் ஆஜராக அழைத்து விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் டெல்லி வந்தடைந்தார். அதேபோல 11:30 மணிக்கு சரியாக சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜராகியிருந்தார். காலையிலிருந்து அவரிடம் இது போன்ற இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு முக்கிய கேள்விகளும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தவேகனுடைய அந்த பிரச்சாரம், விஜயினுடைய அந்த பிரச்சாரத்திற்கு எந்த மாதிரியான அந்த திட்டமிடல் இருந்ததாகவும் அதே போல காவல்துறையிடமிருந்து கேட்கப்பட்ட அனுமதி தொடர்பான விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் என்னவாக கருதப்படுகிறதாகவும் அதே போல இந்த சம்பவத்திற்கு பொறுப்பாக யார் பொறுப்பேற்க வேண்டும், யார் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும், யாருடைய தவறினால் இந்த கரூர் இந்த சம்பவம் துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் தவேகவினுடைய அந்த கருத்துக்கள் விஜய் சார்பாக இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் கூடுதல் விவரங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர் மீண்டும் அழைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நாளை தினம் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற அந்த விவரம் விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். தற்போது அவர் சிபிஐ விசாரணை முடிந்து இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். இன்றைக்கு கிட்டத்தட்ட காலை 11:30 மணி அளவில் அவர் சிபிஐ அலுவலகத்தை வந்தடைந்தார். கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. விசாரணை தொடர்பான விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா அல்லது என்னென்ன கோணங்களில் கேள்விகள் அணுகப்பட்டன என்பது குறித்து ஏதேனும் விவரம் இருக்கிறதா ராஜீவ்? கட்டாயமாக இந்த விசாரணை பொறுத்தவரை தவறு நடந்துவிட்டது. ஆனால் இது யாருடைய பொறுப்பு, யாருடைய அந்த பொறுப்பு தவறின் காரணமாக இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது என்ற கோணத்தில் தற்போது அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் தவேக சார்பில் இந்த பிரச்சார கூட்டத்திற்கு என்ன மாதிரியான முன் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக விஜய் காண்பதற்காக தொண்டர்களாகவும் அதே போல விஜயனுடைய ரசிகராக காண்பதற்காக பொதுமக்களும் அங்கு அதிக அளவில் கூடுவார்கள் என்று முன்பதாகவே தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே பல்வேறு இடங்களில் விஜயனுடைய அந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அங்கு எந்த அளவு கூட்டம் சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் அவர்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த பகுதியிலும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகள் தவேக சார்பாக ஏற்கனவே அது செய்யப்பட்டிருந்ததாகவும் அதே போல அரசு சார்பாக அதாவது காவல்துறை சார்பாக எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், பொதுமக்களுக்காக முன் பாதுகாப்பு, அதே போல கண்காணிப்பு எவ்வாறு இருந்தது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே இவர்கள் தரப்பிடமிருந்து அவர்கள் கேள்விகளாக கேட்கப்பட்டு தற்போது விஜய் அவர் அதற்கான பதிலை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல குறிப்பாக இது முழுமையாகவே நாளை பல்வேறு விஷயங்களும் தொடர்பாக கேட்பதற்காக நாளை மீண்டும்
விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. எனவே 2வது நாளாக நாளை மீண்டும் விஜய் அவர்கள் விசாரணைக்கு நாளை தினம் ஆஜராக இருக்கின்றார். நாளை காலை மீண்டும் விஜய் ஆஜராகிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது தற்போது அதிகாரிகள் மூலமாக தற்போது கிடைத்திருக்கின்றது. எனவே 2வது நாளாக நாளை தினமும் இந்த வழக்கு விசாரணை தொடர்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் விசாரணையின் போது கூட கரூர் அதே போல கரூருடைய எஸ்ஐ மற்றும் அதே போல தமிழ்நாடு டிஜிபி டேவிட்சன் ஆகியோரும் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களிடமும் இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களிடம் விசாரணையானது சிபிஐ மேற்கொண்டிருக்கின்றது. எனவே அரசு சார்பாக அதாவது காவல்துறை தரப்பில் எவ்வாறாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, அதே போல தாவேகா மீது என்ன மாதிரியான அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய தவறின் காரணமாக தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பிடமிருந்து சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக விஜய் நேரத்திற்கு வராதது, அதே போல அதிக பேரான கூடியிருக்கின்றார்கள், அதற்கான முழு பொறுப்பு அவர்கள் தான் ஏற்க வேண்டும், முழுக்க அவர்களுடைய அந்த தவறு இருக்கிறதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார்கள். எனவே அதையும் சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல தாவக்காவும் காவல்துறை மீது முழுமையாக அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். காவல்துறையுடைய அந்த கண்காணிப்பு குறைபாடு காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தாவேகா சார்பாக தற்போது அவர்களுடைய அந்த வாக்குமூலங்கள் அதாவது அவர்களுடைய பதில்களை அளித்திருக்கின்றார்கள். எனவே நாளைய தினமும் போதுமான அந்த கூடுதல் தகவலை பெறுவதற்காக விஜய் நாளைய தினம் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற தகவலானது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் நாள் அந்த விசாரணை நிறைவானது தற்போது இங்கிருந்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். நாளை மீண்டும் விசாரணை தொடர்கிறது. சரி, கிடைத்திருக்கும் தகவலின்படி நாளையும் சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படியென்றால் இன்று முதல் நாள் விசாரணை நிறைவடைந்து அவர் சென்றிருக்கும் நிலையில் டெல்லியிலேயே தங்கி நாளை 2வது நாள் விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் அவர் மீண்டும் ஆஜராக இருக்கிறார். நாளை காலை எத்தனை மணிக்கு அவர் ஆஜராக இருக்கிறார்? இன்று போலவே நாளையும் இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட 7 மணி நேரம் விசாரணை செல்லும் என்று கூறப்படுகிறதா அதிகாரிகள் தரப்பில்? ராஜீவ், கண்டிப்பாக நாளை காலை மீண்டும் 11 மணிக்கு விஜய் அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவார் என அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாளை தினம் போதுமான அந்த விசாரணைக்கு தேவையான அவர்களுக்கு சிபிஐ எதிர்பார்க்கப்படும் அந்த விசாரணைக்கு தேவையான அனைத்து கேள்விகளுக்கும் கூடுதல் கேள்விகளுக்கும் விஜய் அவர்களிடம் பதில்கள் பெறப்படும். அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு அவர்களிடம் இந்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக விஜயனுடைய அந்த வாக்குமூலங்கள் சாட்சியமாக சேர்க்கப்படும் என்பது சந்தேகமில்லை. எனவே நாளை தினம் 11 மணிக்கு விஜயிடம் மீண்டும் விசாரணையானது தொடர்கிறது. காவல் அதிகாரியும் முன்னதாக ஆஜராகி இருந்தார் இல்லையா டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம், அவரிடம் விசாரணை நிறைவடைந்து விட்டதா? அவர் அங்கு இருக்கிறாரா? டேவிட்சனை பொறுத்தவரை அவருடைய வழக்கு அவருடன் அந்த விசாரணையானது நாளையே நிறைவடைந்து அவர் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். எனவே அவர் சென்ற பிறகும் விஜயிடம் அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அது நிறைவடைந்திருக்கின்றது. எனவே காவல்துறையிடமிருந்து பெற வேண்டிய தகவல்கள் பெற்றுவிட்டதாக தெரிகிறது. எனவே விஜயிடம் மட்டும் கூடுதலாக அந்த கேள்விகள் கேட்பதற்கும் கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் நாளைய தினம் மீண்டும் அவரை அழைத்திருப்பதாகவும், எனவே நாளை காலை 11 மணிக்கு அவர் மீண்டும் ஆஜராக இருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இங்கே தமிழகத்துல அரசியல் நோக்கர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் டெல்லி வருகிறார் அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படம் மூலமாகவும் இந்த சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களின் மூலமாகவும் அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுகிறதா அல்லது இதன் மூலமாக அரசியல் அவரை நோக்கி நெருங்குகிறார்களா என்ற கேள்விகளை முன்வைக்கிறார்கள். தற்போது 2ஆம் நாள் விசாரணை நாளையும் தொடர்கிறது. டெல்லியிலேதான் விஜய் தங்குகிறார் என்றால் அவரை யாரேனும் சந்திப்பதற்கான திட்டம் ஏதேனும் இருக்கிறதா ராஜீவ்? அது குறித்த தகவல் கட்டாயமாக, அதாவது இதுவரை அரசியல் ரீதியான சந்திப்புகள் எந்த ஒரு திட்டமும் இல்லை. அதற்கான அதிகாரப்பூர்வ தகவலாகவே இதுவரை கிடைக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்த மிக முக்கிய ஒரு விஷயமாக தான், அதாவது சிபிஐ இந்த வழக்கை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றார்கள் என்பதுதான் சொல்ல வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். என்ற கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே தாவேக்காவுடைய நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் நேரில் அழைத்திருந்தார்கள். அதனுடைய வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அவர்களிடமிருந்து. அதனை தொடர்ந்து விஜய் அவர்கள் இன்றைய தினம் சம்மன் அனுப்பப்பட்டு இன்றைய தினம் நேரில் ஆஜராகி
இருக்கின்றார். எனவே வழக்கை தீவிரத்தின் அடிப்படையில் அவரை நேரில் அழைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த டெல்லி பயணத்தை பொறுத்தவரை முதலில் இந்த விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நேரடியாகவே இன்று காலை விமான நிலையத்தில் வந்தடைந்த பிறகு அந்த விமான நிலையத்திலிருந்து நேரடியாக சிபிஐ அலுவலகத்துக்கு தான் விஜய் வந்திருந்தார். அதே போல நாள் முழுவதும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு தற்போது இங்கிருந்து புறப்பட சென்றிருக்கின்றார். எனவே இதற்கிடையில் அரசியல் ரீதியான அந்த சந்திப்புகள் ஆகட்டும் போன்ற விஷயங்கள் வந்துட்டு திட்டமிடப்படவில்லை. இருப்பினும் அரசியல் ரீதியாக பார்ப்பதில் இந்த விஜயனுடைய இந்த டெல்லி பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஒருபுறம் உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் விவகாரம் தொடர்பாக வழக்கானது தொடரப்பட்டிருக்கின்றது. அதுவும் நாளைய தினம் முறையிடப்பட இருக்கின்றது. குறிப்பாக அந்த விஜயனுடைய அந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய அந்த இடைக்கால உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பட நிறுவனம் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்கின்றார்கள். நாளைய தினம் அந்த வழக்கை வந்து விரைவாக எடுத்து விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி முன்பு அந்த முறையீடு வைக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில விஜய் இங்கு டெல்லியில் விசாரணையில் இருக்கிறார். கரூர் விவகாரத்தில் இந்த விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில இதற்கிடையில் அரசியல் ரீதியான சந்திப்புகள் இருப்பதற்கு இடம் இல்லை என்றாலுமே கூட நாளைய தினம் விசாரணை நிறைவானது அவர் நேரடியாக புறப்பட்டு தமிழ்நாடு செல்வாரா அல்லது இவருடைய அந்த டெல்லி பயணத்தை நீடிப்பாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளை டெல்லியில் மீண்டும் அவருடைய அந்த தங்கும் பயணம் நீடிக்கப்படும் பட்சத்தில் அவர் அரசியல் ரீதியான அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டால் அது நாம் நாளைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல இந்த ஒரு விசாரணையாகட்டும் அது போல உச்சநீதிமன்றம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கிறது. எனவே இது எல்லாமே வந்துட்டு ஒரு விஜய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தமாக பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கருத்து வந்து அரசியல் ரீதியாக மட்டுமே பேசப்பட்டாலும் தற்போது இன்றைய நிலவரப்படி அவர் நேரடியாக சிபிஐ அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அவர் தங்கும் நட்சத்திர விடுதிக்கு சென்றிருக்கின்றார். எனவே அரசியல் சந்திப்பு தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமே தகவல்கள் இல்லை. தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் இது போன்ற ஏதாவது நடவடிக்கைகள் இருந்தால் கட்டாயமாக அது நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறது பட தயாரிப்பு நிறுவனம். தணிக்கை வாரியம் சார்பிலையும் கேவியட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது எப்போது விசாரணைக்கு வருகிறது? கட்டாயமாக நாளைய தினம் அந்த பட நிறுவனம் வந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனு ஆனது முறையிடப்பட இருக்கின்றது. குறிப்பாக ஒருவேளை முறையிட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதுதான் மத்திய சென்சார் போர்டு வந்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த கேவியட் மனுவானது தற்போது இன்று மாலை அந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை தொடங்கி எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதுதான் சென்ட்ரல் போர்டுடைய அந்த சென்ட்ரல் போர்டுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. எனவே அதற்கான ஒரு கேவியட் மனு வந்து இன்று மாலை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நாளை அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாலும் கூடவே எதிர் மனுதாரர்களாக சென்சார் போர்டு அவர்களை வந்து இணைப்பார்கள். எனவே அவர்கள் தரப்பு வாதங்களும் வந்து முன்வைக்கப்படும். குறிப்பாக எதற்காக இந்த படத்திற்கு அந்த தடையானது விதிக்கப்பட்டிருந்தது, குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் இது போன்ற வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு இந்த திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதித்தார்கள் போன்ற அனைத்து விவரங்களும் வந்துட்டு நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்படும். எனவே இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த பின்பு மட்டுமே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அந்த தீர்ப்பானது உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே நாளை தினம் முறையிடும் பட்சத்தில் வழக்கினுடைய அந்த தீவிரத்தை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும். எனவே அதுவரை இந்த படத்திற்கான அந்த இடைக்கால தடையானது தொடர்ந்து நீடிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிர்வாகிகளிடமும் விசாரணை தொடர்கிறதா ராஜீவ்? ஏன்னா ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஆனந்திடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இன்றும் தாவேக தலைவர் விஜயோடு அவர்கள் சென்றிருந்தார்கள். அவர்களிடமும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருதா? அது இன்றைய தின வழக்கு விசாரணை பொறுத்தவரை அவர்களிடம் எந்த ஒரு விசாரணையானது மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக விஜய் அவர்களிடம் தீவிர அந்த விசாரணையானது குறிப்பிட்ட கேள்விகளுக்கும் அதே போல எதிர்பார்க்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் தொடர்பான பல்வேறு அந்த பதில்களை வந்து சிபிஐ வந்து பெற்றிருக்கிறதாக தெரிகிறது. இருப்பினும் கூடுதலாக அவர்களிடம் விஜயிடம் பல்வேறு கேள்விகள் இருப்பதாகவும், எனவே கூடுதல் அந்த நேரம் தேவைப்படுவதால் இன்று அந்த வழக்கு விசாரணையை முடித்துக் கொண்டு நாளை மீண்டும் அவரை அழைத்திருக்கின்றார்கள். எனவே நாளை காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் வரக்கூடிய நிலையில அவரிடம் கூடுதல் அந்த கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படும். அதே போல கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே பெறப்பட்ட அந்த ஆதாரங்களாகட்டும், அதே போல காவல்துறை வந்து இது போன்ற அந்த விஷயங்கள் குற்றச்சாட்டுகளை வந்து தாவேகா மீது வைத்திருக்கின்றது. அதற்கான இவர்களுடைய பதில் என்னவாக
இருக்கின்றது போன்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டும். அதேபோல தாவேகா காவல்துறை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன, அதே போல பல்வேறு முக்கிய தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கின்றது, பல்வேறு சாட்சியங்கள் வந்துட்டு வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக வீடியோ ஆதாரங்கள், போட்டோக்கள் போன்ற காவல்துறையுடைய அந்த கண்காணிப்பு குறைவாக இருக்கின்றது போன்ற குற்றச்சாட்டுகள் மீதான வீடியோ ஆதாரங்கள் வந்து தாவேகா சார்பாக கடந்த முறை விசாரணையின் போது முன்வைக்கப்பட்டிருந்தது, சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில அதனையும் விஜயிடம் வந்துட்டு குறுக்கு விசாரணையாக மேற்கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நாளை தினம் அந்த விஜயிடம் அந்த விசாரணையானது தொடர்ந்து நீடிக்க இருக்கிறது. எனவே நாளை விசாரணை முடிவுல நமக்கு தெரிய வரும் அடுத்த கட்ட விசாரணை இருக்கிறதா, எவ்வாறு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற தகவலானது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் துயரத்தை சிபிஐ எடுத்தது முதலாக தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் முதல் நாள் விசாரணை நிறைவடைந்திருக்கும் வரை என்னென்ன நடந்தது, சிபிஐ தரப்பில் என்னென்ன நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்து நினைவு கூர்ந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பாக அமைக்கப்பட்ட அந்த தனி குழுவானது அங்கு விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த விவகாரம் என்பது உச்சநீதிமன்றத்திற்கு வந்த பிறகு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை வந்து நடத்த ஒரு உத்தரவை விட்டிருந்தார்கள். ஆனால் அந்த சிபிஐ விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி குழுவின் கண்காணிப்பின் கீழ் சிபிஐ விசாரணையானது மேற்கொள்ளும் என்று ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருந்தார்கள். அந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ வழக்கை வந்து தன்வசம் கைப்பற்றி அந்த விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சிபிஐ குழுக்கள் வந்துட்டு நேரடியாகவே அந்த சம்பந்தப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டிருந்தார்கள். அதே போல ஏற்கனவே அந்த வழக்கை தமிழ்நாடு குழு விசாரிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில அந்த குழுவினுடைய அறிக்கை வந்துட்டு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் அவர்கள் நேரடியாக சென்று அந்த தரவுகளை சேகரிப்பதும் ஆதாரங்களை சேகரிப்பதும், அதே போல இந்த வழக்கு தொடர்பாக அதே போல இந்த சம்பவம் நேரில் கண்ட அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களிடம் தொடர்ந்து அவர்களுடைய அந்த வாக்குமூலங்களை பெறவும் ஒரு நடவடிக்கையில் சிபிஐ வந்துட்டு ஈடுபட்டிருந்தார்கள். எனவே ஒரு முழுமையான ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்த பிறகு அடுத்த கட்டமாக தாவேகனுடைய நிர்வாகிகளிடம் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு டிசம்பர் 29, 30, 31 ஆகிய 3 தேதிகளில் டெல்லிக்கு நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அதே போல என் ஆனந்த் ஆகிய மூவரையும் நேரில் அழைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த விசாரணையில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், அதே போல அந்த விசாரணையில் கிடைக்கப்பட்ட பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் பல்வேறு கேள்விகள் வந்துட்டு ஏற்கனவே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கு முழுமையாகவே அந்த தாவேகாவினுடைய நிர்வாகிகளிடம் அந்த கேள்விகள் வந்துட்டு கேட்கப்பட்டு வாக்குமூலங்களாக பெறப்பட்டிருந்தது. அதே போல விஜயை பொறுத்தவரை விஜய் இந்த சம்பவத்தில் குற்றவாளியாக கருதப்படவில்லை என்றாலுமே கூட அவர் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடையவர் என்பதன் ஒரு சாத்தியமாக தான் இன்றைய தினம் அவர் நேரில் அழைக்கப்பட்டிருந்தார். எனவே ஒரு சாத்தியமாக தான் அவரிடம் இந்த முழு விசாரணை வந்துட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இன்று காலை அவரிடம் வந்து அந்த விசாரணை தொடங்கிய நிலையில தற்போது நிறைவடைந்திருக்கிறது. நாளை 2வது நாளாக விஜயிடம் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அடுத்த கட்ட விசாரணை நாளை முடிவில் வந்துட்டு என்ன என்பது தெரிய வரும். இவர்களுடைய அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் அதுபோல பெறப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய அந்த சார்ஜ் ஷீட் என்ற அந்த குற்றப்பத்திரிகை எனக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையினுடைய கூடுதல் அந்த தகவல்களை வந்துட்டு தற்போது சிபிஐ வந்துட்டு அதில் இணைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே நாளை தினம் விசாரணையானது மீண்டும் விஜயிடம் 2வது நாளாக தொடர இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய முதல் நாள் விசாரணை தற்போது நிறைவடைந்திருக்கிறது. விசாரணை நிறைவடைந்து தவேக தலைவர் விஜய் வெளியே வந்திருக்கிறார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் சிபிஐயின் தலைமை அலுவலகத்தில் டெல்லியில் வைத்து ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தவேகாவின் நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் 3 நாட்கள் விசாரணை நடத்தியிருந்தார்கள். தொடர்ந்து ஜனவரி 12ஆம் தேதி, அதாவது இன்று நேரில் ஆஜராகுமாறு தவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ தரப்பில் அழைப்பாணையும் அனுப்பப்பட்டிருந்தது. இன்று காலை அவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லியை சென்றடைந்தார். 11:30 மணி வாக்கில் அவரிடம் விசாரணையும் தொடங்கியது.
கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கழித்து சிபிஐ அலுவலகத்திலிருந்து அவர் வெளியே வந்திருக்கிறார். நாளையும் விசாரணை தொடரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் நாள் விசாரணையாக நாளையும் அவரிடம் விசாரிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவருக்கு போதிய பாதுகாப்பு வழங்க டெல்லி போலீசாரிடம் அவர் சார்பில் மனுவும் அளிக்கப்பட்டிருந்தது. மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகளின் அடிப்படையில் விமான நிலையத்திலிருந்து அவர் சிபிஐ அலுவலகத்தையும் வந்தடைந்தார். இந்நிலையில் முதல் நாள் விசாரணை நிறைவடைந்து அவர் வெளியே வந்திருக்கிறார். டெல்லியிலேயே தங்கவுள்ளார். நாளை 2ஆம் நாள் விசாரணையும் தொடங்கி நடைபெற இருக்கிறது டெல்லி சிபிஐ அலுவலகத்தில்.